வாத்தியாரையா, நான் உங்க அளவுக்கு படிச்சவன்லாம் இல்லை. ஆனா எனக்கும் எல்லாமே புரியும். இந்த ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்காக மொத்த சமூகத்தையும் பலி கொடுக்க தயாராயிட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பீம்ராவ் மட்டும் படிச்சுட்டா அவனை வச்சு மொத்த கிராமத்தையும் நமக்கு எதிராக்கிடுவாங்க. முன்னாடிலாம் நமக்கு முன்னாடி தலை நிமிந்து பேசவே பயப்படுவாங்க. அதனால தான் நான் சொல்றேன், பீம்ராவ் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாது. சேட்டையா, நீங்க செய்யறது தப்பு. தப்போ சரியோ, இனி இதுதான் சட்டம். உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. அப்ப இதுதான் முடிவு. பீமாராவும் அவங்க ஜாதியை சேர்ந்த எந்த பசங்களும் இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாது. அதை தவிர மத்த பசங்களுக்காக பள்ளிக்கூடத்தை திறக்கலாம். அது மட்டும் இல்ல, இத உறுதிப்படுத்திக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. பீமாராவ் இல்லனா அவங்க ஜாதியை சேர்ந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல வந்தாலே அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். நீ கவலைப்படாதப்பா. இவங்க வேணா உங்ககிட்ட இருந்து உன் பள்ளிக்கூடத்தை பறிச்சுக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து உன் ஆசிரியரை பறிக்க முடியாது. நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன். அழறத நிப்பாட்டுப்பா. உனக்கு சொல்லித்தரேன்னு வாத்தியார் ஐயா சொல்லிட்டாருல, அவர் கண்டிப்பா கத்து தருவாரு. அவங்க பிரச்சனை பீமராவோ இல்ல உங்க ஜாதியை சேர்ந்த மத்த பசங்களோ இல்ல. இவங்க படிக்கிறது தான் அவங்க பிரச்சனையே. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு பகுத்தறிவு வந்துடும். அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்விகளுக்கு இவங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதனால இவங்கெல்லாம் அவங்களுடைய சூழ்ச்சியை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய சூதை வெளிப்படுத்தி அவங்க முகத்திரையை கிழிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் இவங்க இப்படிதான் தடுப்பாங்க. எவ்வளவு நாள் தடுப்பாங்க? எவ்வளவு நாள் ஐயா? ஒரு நாள் இது நடக்கும். எங்க சமூக மக்களும் படிப்பாங்க, எழுதுவாங்க, திறமையா பேசுவாங்க. அவங்க உரிமையை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி முன்னேற வரைக்கும் நாங்கெல்லாம் ஓய போறதே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, சேட்டையா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்பாவா இருந்தாரு. கொடுத்து வைக்காத ஒரு ஆளு.
அவரோட வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கல. கிடைச்சிருந்தா அவரு இப்படி கல்விக்கு எதிரா பீமாக்கு எதிரா இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. கண்ணா துருவா, யாரெல்லாம் இன்னைக்கு கல்விக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தப்ப உணர்ந்து திருந்துவாங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்க உரிமை இருக்கு. அது நடக்கும். ஆமா ஐயா, நடக்கும். ஒரு நாள் இந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி பீம்ராவ் படிப்பான். இவங்க ஆட்டத்தெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவான். பீமா, பீமா கதவை தர. பீம், பீம் கதவை தர. பீமா கதவை தர. பீம் கதவை தர. பீமா கதவை தரப்பா, இப்படி எல்லாம் பண்ணாத. பீமா நான் தான் சொல்றேன்ல கதவை தர. பீமா இப்படி எல்லாம் பண்ணாத, கதவை தர. அப்பா, நான் எங்க பெரிய ஆசிரியருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் நல்லா படிச்சு எங்க பள்ளிக்கூடத்தோட பேரை பெருமைப்படுத்துவேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லப்பா, ஒரு நாள் இந்த பள்ளிக்கூடமும் நீங்களும் என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னு. ஆனா இன்னைக்கு பஞ்சாயத்துல இப்படி சொல்லிட்டாங்களே. ஆமாப்பா, எங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்காகலாம் நீ அழக்கூடாது. அழுதா என்ன கிடைக்கும்? பீமா பாய், கொஞ்ச நேரத்துக்கு நீ அவனை தனியா விடு. ஒரு ராத்திரி முழுக்க அழுதா அவன் அத வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டான். படிக்கிறதுக்காக அழறது பெரிய விஷயம். அதனால கல்வி மேல இருக்கிற அவனோட ஆசை அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பெரிய ஜாதி பசங்க மட்டும் பள்ளிக்கூடம் போனோமோ அதே மாதிரி திரும்பவும் நாம மட்டும் பள்ளிக்கூடம் போனா போதும். அப்புறம் இந்த பசங்களை, இந்த கீழ் ஜாதிக்கு பசங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதிக்க கூடாது. நான் ஏத்துக்கிறேன். இந்த கீழ் ஜாதி பையன் பள்ளிக்கூடத்தில் நுழையக்கூடாது. அப்ப இதுதான் முடிவு. பீமாராவும் அவங்க ஜாதியை சேர்ந்த எந்த பசங்களும் இனி இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாது. மங்கேஷ் அண்ணே, எனக்கு ஒரு தேநீர் கொடுங்கண்ணே. என்ன அண்ணே நீங்க கேட்ட தேநீர்? இந்தாங்க பணம். தண்ணியில கழுவிக்கோங்க. கொஞ்சம் பால் வேணும். தேநீர் போடணும். நீ கொடுக்க கூடாது மகேஷ். நீ சக்பால் குடும்பத்துக்கு பால் கொடுத்தா நான் இங்க தேநீர் குடிக்க மாட்டேன். அவன் தான் பணம் கொடுக்கறான்ல. மங்கேஷ் யாருக்கு பால் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா உனக்கு என்ன? இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இனி தேநீரும் வேணாம், பாலும் வேண்டாம். எந்த நேரமும் அடுத்தவங்களை எப்படி கெடுக்கணும்னு யோசிக்கிறவங்களோட சிபாரிசு எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, புரியுதா? பீமாராவ், என்னாச்சு? நீ எங்க போற? வா, பால் குடிச்சிட்டு போ. எனக்கு பசிக்கவே இல்லப்பா. இப்படி கோவமா இருந்து என்ன பிரயோஜனம்? நடக்க இருந்தது நடந்துருச்சு. இனி அடுத்தது என்னன்னு யோசி. ஆமா ராஜா, அடுத்தது என்னன்னு யோசி. பாலா கூட போய் வாத்தியம் வாசிக்க ஆரம்பி. இல்ல செருப்பு தைக்க போ. இல்ல பணத்தை எல்லாம் எரிக்கிறதுக்காக போ. நான் சொன்னது எல்லாமே ரொம்ப நல்ல தொழில்பா. 4 காசு சம்பாதி குடும்பத்துக்கு உதவியா இரு. நீ படிச்சு என்ன கிழிக்க போற? ஏண்டா வக்கீலாக போறியா என்ன? என்னடா முறைக்கிற? ஆமா, நான் கண்டிப்பா வக்கீலாவேன். அப்பா, நான் நிறைய படிக்க ஆசைப்படுறேன். ஆனா என்னால எப்படி படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும்? வீட்ல படிக்கிறதுக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. நீங்களே தான் நிறைய தடவை சொல்லிருக்கீங்களே. சொல்லிருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய வித்தியாசம்லாம் இல்லப்பா. வீட்ல படிக்கிறவங்க ஒன்னும் சோட போயிட மாட்டாங்க.
ஆனா அப்பா, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு யாரும் படிச்சிருக்கவே கூடாது. ஆனா அதையெல்லாம் எப்படிப்பா நான் வீட்ல படிக்கிறது? பீமராவ், இப்ப நீ கோவத்துல எதையும் யோசிக்காத, ஆற விட்டு யோசி. இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா என்ன, வேற பெரிய பள்ளிக்கூடத்துல நீ படிக்க ஏற்பாடு பண்ற. அங்கேயும் நாங்க வருவோம்ல. பொண்டாட்டியும் இல்ல, புள்ளையும் இல்ல, வீடும் இல்ல. இனி எனக்கு ஒரே ஒரு வேலை தான். பீமராவ் எங்க படிக்க போனாலும் அங்க வந்து உன் படிப்பை கெடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் குணத்தை பத்தி தெரியும். ஆமா, சரியா சொன்னீங்க சேட்டையா. இவன் குடும்பத்தை நாசமாக்கி அந்த சந்தோஷத்தை நம்ம சிறப்பா கொண்டாடணும். கங்கா, பீமராவ், தரையில சிந்தி இருக்கிற இந்த தண்ணியை பாரு. அந்த தண்ணி பூமிக்குள்ள போறதை நீ தடுக்க முடியுமா? தடுத்து பாரு. ஆனா அப்பா, இதை எப்படி தடுக்க முடியும்? அப்படிதான், உன்னையும் தடுக்க முடியாது, உன் படிப்பையும் தடுக்க முடியாது. தண்ணியோட குணங்கிறது மண்ணுக்குள்ள போறதுதான். அதே மாதிரி நெருப்போட குணங்கிறது மேலே எரியறது. அதனாலதான் நீ நெருப்பை எவ்வளவுதான் கீழே வச்சாலும் அந்த விறகுல கொஞ்சம் கனல் மிச்சம் இருந்தாலும் அது மெல்ல மெல்லமா எரிஞ்சு மேலதான் வரும். அதே மாதிரி தண்ணியில ஒரு துளி மிச்சம் இருந்தாலும் அது மெல்ல மெல்ல பூமிக்குள்ளதான் போகும். அதனால சின்ன துளியா இருந்தாலும் சரி, சின்ன கனலா இருந்தாலும் சரி, இல்ல அதே மாதிரி நமக்குள்ள நம்பிக்கையா இருந்தாலும் சரி, உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ நினைச்ச இடத்த கண்டிப்பா அடைஞ்சே தீர்வ. நிச்சயமா நீயும் நெருப்பு தண்ணி மாதிரி தேடி கண்டுபிடிப்ப. யார் தடுத்தாலும் சரி, உன் லட்சியத்தை நீ அடைவ. ஐயா, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த அம்பேத்கர் ஐயா இருக்காரு, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் பதவியை ராஜினாமா பண்ண போறானா. ரொம்ப விசித்திரமான ஆளா இருக்காரு. ஒரு கீழ்ஜாதி பையனோட கல்விக்காக அவரோட வயிற்று பொழப்பையே தியாகம் பண்றாரு. ரொம்ப நல்லது. இனிமே அம்பேத்கர் ஐயாவோட குடும்பமும் நடு தெருவுக்கு வந்துரும். இங்க அம்பேத்கர் ஐயாவும் ஒரு குடிசை போட்டுப்பாரு. அது உண்மைதான். நமக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவங்களும் இங்க தான் குடிசை போட்டு ஆகணும். நம்மளை எதிர்க்கிறவங்க ஜாதிக்கு வெளியே தான். பீமா, பீமா, ஆசிரியர் ஐயா, ஐயா! ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போடுங்க. என்ன நீங்க இப்ப செய்ய போறது ரொம்ப தப்பு. பீமராவ், உனக்கு இந்த ஊர்ல நடந்தது தப்பா இருந்துச்சுன்னா நான் இப்ப செய்ய போறது
ரொம்ப ரொம்ப சரி. ஆனா ஐயா, உங்களுக்கு வருமானமே இதுதான். இந்த வருமானம் இல்லனா உங்க குடும்பம் எப்படியா நடக்கும்? என் குடும்பம் எப்படி நடக்குங்கிறத பத்தி கவலைப்படுறதுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். திறமையான நேர்மையான மனுஷனுக்கு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு நிச்சயமா திறக்கும். ஆனா ஐயா, இது ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நடக்கிற பிரச்சனையை தான் நான் எதிர்க்கிறேன். நடக்கிற தப்ப பொறுத்துக்கிட்டா அது என் சித்தாந்தத்துக்கு நானே செய்யற துரோகமாகும். நான் ராஜினாமா பண்ண போறதே இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காக தான். நான் பள்ளிக்கூடத்து வேலையை தான் விடுறேன், ஆசிரியர் தொழில விடல. இங்க இல்லனா வேற எங்கேயாவது சொல்லி தர போறேன். ஆனா பீமா, நீ கவலைப்படாத. உனக்கு இந்த உலகத்துல எந்த கதவு மூடினாலும் இந்த ஆசிரியரோட கதவு உனக்கு எப்பவும் திறந்திருக்கும். நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு என் வீட்டுல கத்து தரேன். ரொம்ப நன்றி ஐயா, நீங்க எனக்காக இவ்வளவு சிந்திக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஐயா, உங்களுக்கு தான் இன்னும் நிறைய சிசிங்க இருக்காங்களே. அவங்கெல்லாம் வேணா பெரிய ஜாதி பசங்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீங்க தானே கத்து தரணும். நீங்க வேலையை விட்டு போயிட்டா அவங்க எப்படியா படிப்பாங்க? கல்வி எப்படி எல்லாருக்கும் பொதுவானதோ அதே மாதிரி ஆசிரியரும் பொதுவானவர் தானே. அதனால இந்த கடிதத்தை கிழிச்சு போட்டுருங்க. பீமா, உன்ன மாதிரி ஒரு மாணவனாவது இருக்கணும்னு தான் எல்லா ஆசிரியரும் விரும்புவாங்க. ஆனா இந்த கிராமத்து ஆளுங்க எல்லாருக்கும் மூளை மழுங்கிடுச்சு. அவங்க அவங்க நீ படிக்கிறத ஏன் இப்படி எதிர்க்கிறாங்க? அது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ யோசனை பண்ணுப்பா. அம்பேத்கர் ஐயா நம்ம நினைச்சு பார்க்காததெல்லாம் செய்யறாரு பீமா. நான் ஒண்ணு சொல்லவா, நம்ம பள்ளிக்கூடத்துல அம்பேத்கர் ஐயாவையும் பிரின்ஸ் ஐயாவையும் தவிர வேற யாரும் நல்லா கத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால பள்ளிக்கூடமே இன்னைக்கு அம்பேத்கர் ஐயா வீட்டுல இடம் மாறி போனதா நீ நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். துர்வா, உங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? நானும் எப்படி எல்லாமோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா இது மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்கெல்லாம் எதுக்காக இந்த கல்வியை எதுக்குறாங்க? நான் படிக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இங்க பாரு பீம்ராவ், இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஒவ்வொருத்தர் புத்தியும் ஒரு மாதிரி இருக்கும். எங்க அப்பா ஒரு மாதிரியான ஆளு, நான் நேர் எதிரானவன். எங்க அப்பான்னா தப்பானவன்னு நினைக்கிறாரு, ஆனா எங்க அப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப தப்பானவர் நான் நினைக்கிறேன். நான் ஒரு உண்மையை சொல்வா, எங்க அப்பா யாருக்கெல்லாம் அடகுக்கு பணம் கொடுக்கறாரோ அவங்க எல்லாருமே இவர் தப்பானவர் தான் நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்கிட்ட தனியா மாட்டினா நானே அவருக்கு நல்லபடியா புரிய வைப்பேன். சில நேரத்துல நீ பேசுறதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பா வரும். பீமா, சாப்பிடலாம் வா. துர்வா, போலாமா? சாப்பாடு சாப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், நீ போ, நான் இங்கே சமைச்சுக்கிறேன். துர்வா, என் வீடும் உன் வீடும் ஒண்ணுதானே? ஆமா, 2 வீடும் ஒண்ணுதான். ஆனா நான் இன்னைக்கு இங்கதான் சமைக்க போறேன். இப்ப நீ கிளம்பு, போய் சாப்பிடு. நான் இப்போ சமைக்க போறேன். சரி துர்வா, நீ சமைக்கிறதுக்கு கிளம்பு, நான் சாப்பிட போறேன். மங்கேஷ், துருவா பால்கில் வாங்க வந்தானா? இல்ல செட்டையா, இது வரைக்கும் வரல. இப்பதான் புது அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்களே, எப்பவும் அங்கதான் இருக்கான், இங்க எல்லாம் வரவே மாட்டான். செட்டையா, செட்டையா, அந்த அம்பேத்கர் ஐயா பீமாவுக்கும் அவன் அண்ணா ஆனந்துக்கும் வீட்லயே சொல்லி தர போறாராம். ரொம்ப பண்றாரு செட்டையா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். பீமாபாய், நான் வேலைக்கு கிளம்புறேன்.
இன்னைக்கு வேலையில முதல் நாள், அதனால தாமதமா தான் வருவேன். ம்? இங்க பாருங்க, நீங்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க, உங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க. பீமா பாய், நான் வேலைக்கு போறேன், சண்டை போடுறதுக்கு போகல. உடம்பு பாத்துக்கோ. சரிங்க. அவர் ஒரு ஆள் தான் இந்த கேவலமான ஆளுங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. வாத்தியார் அப்படிலாம் கத்து கொடுத்துருவாரா? அவனுங்களும் படிச்சுதான் கிழிச்சிருவானுங்க. ஏம்ரா, வாங்கயா. வாங்க. போங்க போங்க, அப்ப நானும் வரேன். பீமா படிக்கிறதையும் ஆசிரியரையா கத்து கொடுக்கறதையும் யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். துருக்கண்ணா, இவங்க யார் நினைச்சாலும் எதையும் தடுக்க முடியாது. பீமா படிக்கணும்னா அவன் படிப்பான். ஐயா கத்து தரதா இருந்தா கத்து தருவார். பீமாவை பத்தி இவங்க தப்பா நினைக்கிறது இது முதல் முறையும் கிடையாது, கடைசி முறையும் இல்லை. அதனால இவங்க பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாப்பா. நீ உன்னோட வாழ்க்கையை பத்தி யோசி. நீ உங்களை மாதிரி யோசிச்சனா கடைசியில நீ இவங்கள மாதிரி ஆயிடுவ. இவங்கெல்லாம் அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறவங்க. துருக்கண்ணா, மனுஷங்க யார மாதிரி வரப்போறாங்கன்னு எப்பவுமே முடிவு செஞ்சுக்கணும். இவங்கள மாதிரியா இல்ல பீமா மாதிரியா? இங்க பாருப்பா, போரால எதையும் ஜெயிக்க முடியாது. ஆனா போராட்டத்தினால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மாமா, நான் எப்பவுமே பீமாவோட அணிதான். பீமாவோட போராட்டத்துல நானும் இணையிறேன். ஓய் ராம்ஜி, நீ இப்படி அன்பு வார்த்தைகளை ஆசையா ஆதரவா சொன்னா இங்க புரட்சி வந்துருமா என்ன? மாமா பேசட்டும், விடுங்க. நீங்களும் கண்டுக்காதீங்க. இனில இருந்து நானும் கண்டுக்க போறது இல்ல. நீங்க கிளம்புங்க. நான் இப்ப பாலானா கூட வாத்தியம் பழக போறேன். பீமாவுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் நான் அவன் கூட கண்டிப்பா இருப்பேன். பாலானா, பாலானா, வாங்க வாத்தியம் வாசிக்க போலாம். சேட்டையா, மனசுல வெறிய ஏத்திக்கிங்க. இந்த ராம்ஜி சத்பால் இன்னைக்கு இவ்வளவு பேசிட்டு போறான்ல, அதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும். இப்ப இந்த ராம்ஜி எப்படி இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா சேட்டையா? ஏன்னா அவன் உங்க பையனையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டான். பிரிக்க மட்டுமா செஞ்சான், கிட்டத்தட்ட அவன மாதிரியே மாத்திட்டான். இன்னைக்கு என்னடான்னா அந்த அம்பேத்கர் ஐயாவை இவங்க கூட சேர்ந்துட்டார். அந்த ராம்ஜி சத்பாலோட திமிரை பாத்தீங்கல்ல, அது ஜெயிச்சிட்டோன்ற ஆணவ சேட்டையா. இவனுங்களை மொத்தமா கூண்டோட வேற இருக்கு. அத இவனுங்க ஜென்மத்துக்கு மறக்கவே கூடாது. பஞ்சாயத்துல தடை போட்டது பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்ல, இவனுங்க ஊருக்குள்ள எங்கேயும் படிக்கவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஆனந்தண்ணே, வாங்க போலாம். இங்க
நீங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆசிரியர் வீட்டுக்கு படிக்க போகணும். பீம், நீ ரொம்ப பண்ணாத. நீ அம்பேத்கர் ஐயா வீட்டுக்கு போய் தானே படிக்க போற. என்ன அங்கேயும் கூட்டிட்டு போவியா? என்ன அங்கேயாவது விட்டுட்டு போ. எனக்கு படிக்கிறதுல விருப்பமே இல்ல. ஆனந்தண்ணே, நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அப்பாட்ட போய் சொல்லிடுவேன். கிளம்பலாம். பீம், பீமரா, இது என்னோட அக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளோட புகுந்த வீட்டுக்கு போக போறா. நான் இவகிட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். இவ உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். பீமா, உனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும்னு இவ சொன்னா. நான் உனக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா பீமா, என் அக்கா என்னோட தம்பியை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கான்னு. ஆமா பீம், மாதவிக்கு அக்கானா உனக்கும் அக்கா தானே? இல்ல இல்ல, நான் உனக்கு தம்பியும் இல்ல, நீங்க 2 பேரும் எனக்கு அக்காவும் இல்ல. அப்புறம் நான் இந்த லட்டுவையும் சாப்பிட மாட்டேன். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? நான் உன் தம்பிலாம் இல்ல. ஆனந்தண்ணே, இத புடிங்க, நான் வரேன். அட என்னாச்சு பீமா, சொல்லிட்டு போ. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? ஆனா நம்ம பசங்க இன்னைக்கு சத்பால ஜாதிய மாறிட்டாங்க. முன்னாடிலாம் அப்படி நடந்துச்சா? யாராவது உங்க பசங்களை தூரமா அனுப்பி வச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. இது இந்த ராம்ஜி சத்பாலோட மகன் இந்த பீம்ராவ் என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து இப்படிதான் நடக்குது. ஏய் பீமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நான் உன்னை மறந்துட்டேன். திடீர்னு பீமா எங்க போறான்? தெரியல. ஆனா எங்க போயிருந்தாலும் சரி, இப்ப உடனே வந்துருவான். ஏன்னா இப்ப நாங்க படிக்க போகணும். என்ன நடந்தாலும் சரி, பீமா படிப்பை மட்டும் விடவே மாட்டான். பாருங்க, வந்துட்டான். இத வெச்சுக்கோ மாதவி, நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல. நான் உனக்கு தம்பியாகவே முடியாது. என்னால இனிமேல் யாரும் இந்த ஊர்ல வீட்டை விட்டு வெளியேறவே கூடாது. ஊர்ல நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? முதல்ல சுரேந்தர் தான் எனக்கு நண்பனா இருந்தான். அதனால அவனோட வீட்டுக்காரவங்க அவனை அவங்க மாமா வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப துருவ எனக்கு நண்பனானா, அதனால அவங்க அப்பா அவனை அவங்க வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாரு. அவனை இப்ப செத்து போனதாவே அறிவிச்சிட்டாரு. இப்ப நீ எனக்கு அக்காவாக போறியா? அப்படி நீ ஆனா உன்னை உங்க ஆளுங்க என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. ஒரு சகோதரனோட கனவு என்ன தெரியுமா? அவனோட சகோதரிய பாதுகாக்கிறது தான். ஆனா ஒருத்தன் சகோதரனா ஏத்துக்கிறதுனால ஒரு சகோதரியோட வாழ்க்கையே வீணாயிடும்னா அப்படி ஒரு உறவு இல்லாம இருக்கிறது தான் நல்லது. எல்லாம் உங்க நன்மைக்காக தான் செய்யறேன். என்ன மன்னிச்சிருங்க. அதே மாதிரி இந்த ராக்கியை திரும்ப எடுத்துக்கோ. பீம்ராவ், எதையும் தெரியாம பேசாத. ஒரு தடவை சகோதரன் நினைச்சு கையில கட்டின ராக்கியை திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க. அப்பனா நான் இது இங்கே வச்சுட்டு போயிடுறேன். நீங்க வேணா இதை இங்க இருந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது இங்கே இருக்கட்டும். விலகி இருக்கிறது தான் நம்மளோட உறவுக்கு என்னைக்கும் நல்லது. பீமா, நீங்க உட்காந்து எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீயா தானே ராக்கி அவகிட்ட கொடுத்த, அப்புறம் ஏன் அழுற? வா, படிக்க போலாம். ஆனந்தண்ணே, அவங்களோட உண்மையான அன்பை நான் புரிஞ்சுக்கலன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்களுக்காவது புரிஞ்சுதா? நாம நம்மளை விட உயர்ந்த ஜாதிக்காரவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கும் அவங்களுக்கான உறவு கண்டிப்பா ஊருக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் பெரிய ஆபத்தாயிடும். அப்படி ஆகுறது நான் விரும்பலன்னு.
சரி பீமா, அழாத. வா போலாம். அம்பேத்கர் ஐயா நமக்காக காத்துட்டு இருப்பாருல்ல. போலாம். ஏன் நின்னுட்ட? இப்ப அழுதுகிட்டே இருக்க போறியா இல்ல வீட்டுக்கு வர போறியா? அக்கா, எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல. இங்க பாரு, நம்மள யாராவது பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். உனக்கு தான் தெரியும்ல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ இப்படி எல்லாம் வெளியே சுத்த கூடாது. இப்போ உன்னால நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன், நீ என்னடானா அழுதுகிட்டு இருக்க. வா. என்னாச்சுமா? நீ எதுக்காக அழற? நீங்க யாருங்க? இவரு பீமராவோட அப்பா. அப்படியா? உங்க பையனாலதான் இவ அழுகுறா. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, உங்க பையனுக்கு இவ ராக்கி கட்டி விட்டா. ஆனா உங்க பையன் ராக்கியை திரும்ப கொடுத்துட்டு நான் யாருக்கும் சகோதரனா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டான். ராக்கி எங்கம்மா? என்கிட்ட கொடு. சரிம்மா, நான் ராத்திரி போய் பீமா கிட்ட பேசுறேன். இப்படி யாராவது உறவை ஏற்படுத்திக்கிட்டு அதை முறிப்பாங்களா என்ன? இல்ல? ஆமா, இல்லையா பின்ன? சரிம்மா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. வா. கபீர் தாஸோட இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையானவங்களும் நல்லவங்களும் எப்பவுமே ஒரு பக்கத்துல இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல பொய்யர்களும் கெட்டவங்களும் ஒன்னா இருப்பாங்க. அப்படி இந்த வாத்தியாரையா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழ் ஜாதிக்காரங்க படிக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்புறமும் நீங்க எதுக்காக இவங்களை பண்டிதராக்கணும்னு முயற்சி பண்றீங்க? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு எல்லாத்தையும் உடைச்சாதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? பள்ளிக்கூடத்துல தான் சொல்லி தரக்கூடாதுன்னாங்க. இது என் வீடு, நான் ஏன் இஷ்டப்படி தான் பண்ணுவேன். என் வீட்டுல நான் சொல்லி கொடுப்பேன், அதை தடுக்க நீங்க யாரு? தப்பு வாத்தியாரையா, நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தும் இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க ஆசிரியரா இருந்தும் பஞ்சாயத்து சொன்னதை மதிக்கல, அதனாலதான் உங்க பசங்க இப்படி இருக்காங்க. தர்மத்துக்கும் சமூகத்துக்கும் எதிரான விஷ கிருமிங்க அவனுங்க. விஷத்தை கக்குறதே நீங்க தான். எங்களை விஷ கிருமிகள்னு சொல்றீங்களா? நாங்க எங்க ஆசிரியரோட வீட்டுக்கு படிக்க வந்திருக்கோம், நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? நீங்க எங்களையும் எங்க ஆசிரியரையாவையும் காரணமே இல்லாம இப்படி குறை சொல்றீங்களா? பாத்தீங்களா இவனுக்கு எவ்வளவு திமிருன்னு? எல்லாத்துக்கும் இந்த வாத்தியார் தான் காரணம். அவருக்கு நாம இன்னைக்கு ஒரு பாடம் புகட்டி ஆகணும். நில்லுங்க, எங்க ஆசிரியர் ஐயா கிட்ட இப்படி தப்பாலாம் நடந்துக்க கூடாது. மீறினா என்னடா? என்ன பண்ணிடுவேன்? என்ன அடிப்பியா? இல்ல, நான் அடிக்க மாட்டேன். இங்க தர்மத்தை மதிக்காத அநீதியான ஒரு ஆளுன்னு இந்த ஊர் முழுக்க நான் போய் சொல்லுவேன். நீங்க கடவுளுக்கு சமமான ஆசிரியரை அவமதிச்சீங்கன்னா சொல்லுவேன். அப்ப சரி, நீ முடிஞ்சதை செய், நானும் செய்றேன். இங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எங்கேயுமே தாழ்ந்த ஜாதிக்காரங்களோட பசங்க எந்த விதத்திலையுமே படிக்க கூடாது. பள்ளிக்கூடத்திலையும் கூடாது, வீட்லயும் கூடாது, தூக்கத்திலையும் கூடாது, கனவுலையும் கூடாது. கல்விக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இனியாவது நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா நீங்க ஒரு சமூகத்தையே படிக்க விடாம தடுக்க பாக்குறீங்களா? சேட்டையா, இந்த உலகத்துல ஆதிக்கம் பண்ண யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. வரலாறு படிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு வரலாறுலாம் கத்து கொடுக்காதீங்க, நீங்களே படிச்சுக்கீங்க. வரலாறை பார்த்தா இவனுங்க எவ்வளவு கேவலமான வாழ்க்கையா வாழ்ந்திருக்கானுங்கன்னு நல்லா தெரியும். இனியும் அப்படித்தான் வாழணும். அவனுங்க செய்யற பரம்பரை தொழில ஒழுங்கா செஞ்சாலே போதும். அப்புறம் கல்வின்றது எங்களுக்கும் எங்க பசங்களுக்குமானது. ஐயா, நீங்க உங்க பையனை ஒழுங்கா அன்பா நல்லபடியா வளர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பையன் எங்க கூட வந்திருக்க மாட்டான். அடுத்த பசங்களோட படிப்பை கெடுக்கிறதுக்காக இப்படி
நீங்களும் ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க. கேட்கவே விசித்திரமா இருக்கு. நீங்க உங்க பையனை பத்தியே கவலைப்படுறது இல்ல, நீங்க சமூகத்து பசங்களை பத்தி கவலைப்பட போறீங்களா? சேட்டையா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி செஞ்சா பீமராவ் படிக்காம போயிடுவானா, இல்ல நான் கத்து கொடுக்காம போயிடுவானா? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பீமாவை பத்தியும் என்ன பத்தியும் நினைச்சது தப்பு. பீமராவ் படிப்பான், நான் அவனுக்கு சொல்லி தருவேன். கிளம்புங்க சேட்டையா. இந்த ஊர்ல இருக்கிற உங்க சமூகத்து பசங்களை வேணா படிக்க விடாம செஞ்சுக்கங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்ன மட்டும் கேட்டுக்கங்க. கல்வியையும் சூரிய ஒளியையும் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எல்லாரும் போங்க, கிளம்புங்க. பீமராவ், இந்தா தொடச்சுக்கோ. இல்ல ஆசிரியர் ஐயா, நாங்க இப்படியே தான் போக போறோம். என்னது, ஈரமா வீட்டுக்கு போக போறியா? சேட்டையா எங்ககிட்ட எப்படி அநாகரியமா நடந்துக்கிட்டாருன்னு பத்தி சொல்லுவோம். அதனால என்ன ஆகும் பீமராவ்? இந்த சேட்டையா எப்படிப்பட்டவர்னு இந்த ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இவர் கெட்டவர்னா அவங்க தெரிஞ்சுக்கட்டும். சேட்டையா ஜாதிக்கு ஆதரவானவர் மட்டும் இல்ல, அவர் கல்விக்கே எதிரானவர்னு நான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒருத்தர் கல்விக்கு எதிரானவரா இருந்தா அவர் இந்த சமூகத்துக்கே எதிரிதான். அது மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிற வரைக்கும் இந்த சமூகம் முன்னேற போறதே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்க பசங்க கூட எல்லாம் நான் நட்பா இருக்கிறேன்னு நீங்க எல்லாரும் கவலைப்படுறீங்கல்ல. நான் இப்ப சத்தியம் பண்றேங்க, நான் இனிமே உங்க பசங்க கூட நட்பா இருக்க மாட்டேங்க. நீங்க என்ன படிக்க மட்டும் விடுங்க, நான் கத்துக்கிறது தடுக்காதீங்க. சேட்டையா என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தாரால எங்கேயுமே என்னையும் எங்க ஜாதி பசங்களையும் படிக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. இது ரொம்ப தப்பான விஷயம் தானே. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க படிக்க விடாம தடுத்தீங்கன்னா இந்த சமூகம் எப்படி முன்னேறும்? எல்லா ஜாதியும் சேர்ந்தது தானே சமூகம். நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாருக்கும் சொல்லி இதை புரிய வைங்க. அவங்க எங்களுக்கும் எங்க ஜாதி பசங்களுக்கும் படிக்க அனுமதி கொடுக்க சொல்லுங்க. பீமராவ், நம்ம வீட்டை நல்லா பாரு. இப்ப சொல்லு, இந்த வீடு புயல்லையும் மழையிலையும் வெயில்லையும் எப்படி உறுதியா இருக்கு? ஏன் இடிஞ்சு விழல? புயல் வரும்போது நம்ம வீட்டோட சுவர் ரொம்ப உறுதியா அதை எதிர்த்து நிற்கும். மழை வரும்போது நம்ம வீட்டு கூரை ரொம்ப உறுதியா ஒரு துளி தண்ணி கூட உள்ள வரவிடாம தடுத்துரும். அப்படி தடுக்கிறதுனாலதான் நாம் அதை எடுத்துக்காட்டா பேசுறோம். தான் அழியிற வரைக்கும் தன்னோட பொறுப்பு அது செய்யுது. ஆமாப்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நீ உறவுகளை புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உறவும் நம்மளோட இந்த வீடு மாதிரி தான். அந்த உறவுகள் எப்பவுமே அதுங்களோட பொறுப்புல இருந்து தவறக்கூடாது. இது வச்சுக்கோ மாதவி, நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல. நான் உனக்கு தம்பியாகவே முடியாது. என்னால இனிமேல் யாரும் இந்த ஊர்ல வீட்டை விட்டு வெளியேறவே கூடாது. இன்னைக்கு நான் கிராமத்தாளுங்க முன்னாடி அறிவிக்கிறேன், துருவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். இனி அவன் என் மகன். நான் இந்த ஸ்கூலை பூட்ட விட மாட்டேன்.
அப்பா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமேப்பா. எந்த பசங்களாவது என் கூட பேசணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள இந்த சமூகம் என்ன பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாத்தியார் அப்படிலாம் கத்து கொடுத்துருவாரா? அவனுங்களும் படிச்சுதான் கிழிச்சிடுவானுங்களா? பீம்ராவ், பீமா, இது ஒரு புரட்சி போராட்டத்தோட ஆரம்பம். முன் வச்ச கால இனி என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் பின் வைக்கவே கூடாது பீமா. இந்த போராட்டத்துல நீ ஜெயிக்கிறதுக்காக முன்னேறி போறதுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். வஞ்சிக்கப்பட்ட நம்ம சமூகத்துக்கு முக்தி அளிக்கிறதுக்காக நீ நடத்துற போராட்டம் நடுவுல நிக்காம நான் பாத்துப்பேன்.